ஓகே. இப்ப நம்ம 2 டர்போ V6 கார் இன்ஜினோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு பிஸ்டன் தான். இந்த பிஸ்டன் பேசிக்கலி 2 பார்ட்ஸால மேக் ஆயிருக்கும். அதாவது பிஸ்டன் ராட் வந்து பிஸ்டன் சிலிண்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது ரெண்டுத்தையும் தான் இப்போ மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஸ்கெட்ச் போயிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் பிளேன்ல. ஒரு சர்க்கிள் அண்ட் அனதர் சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளுக்கு நான் டைமென்ஷன் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் 50.80 and இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் 76.20 and then ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் 152.40 மென்ஷன் பண்ணிட்டு டிக் கொடுத்துறேன். இப்போ ஸ்கெட்ச்ல அகைன் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி இதுக்கு அவுட்டர்ல ஒரு சர்க்கிள் அண்ட் அகைன் இதுக்கு அவுட்டர்ல ஒரு சர்க்கிள். இதோட டைமென்ஷன்ஸ் இந்த டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணணும்னா இந்த அவுட்டர் சர்க்கிளையும் இன்னர் சர்க்கிளையும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இதுக்கு டைமென்ஷன் இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு நடுவில் கேப் வந்து 12.70. சிமிலரா இங்கேயும் அதே மாதிரி அவுட்டர் சர்க்கிள் அண்ட் இன்னர் சர்க்கிள் 12.70. பிட்வீன் கேப் வந்து 12.70. இது ரெண்டும் முடிச்சிட்ட அப்புறம் ஸ்கெட்சில் போயிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். சர்க்கிள் இல்லை ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் இதோட சென்டர்ல இருந்து வச்சு ட்ரா பண்ணிப்போம். மோஸ்ட்லி இந்த சர்க்கிள் டச் ஆகிற மாதிரி மட்டும் வரைஞ்சா போகும். இதோட டைமென்ஷன் 38.10. என்டர் கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கமாண்ட் கொடுக்கலாம். என்ன கமாண்ட்னா இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுத்துட்ட அப்புறம் இப்போ நம்ம எக்ஸஸ் ஆன லைன்ஸை எரேஸ் பண்ணுவோம். ஸ்கெட்ச்ல போயிட்டு ட்ரிம் என்டிட்டிஸ்க்குள்ள போயிட்டு எக்ஸஸ் பார்ட் எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஆப்போசிட் சைடும் இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்ட அப்புறம் ஸ்கெட்ச் போயிட்டு ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாவில் இந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டர்ல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஆஃப் சைடு தான் லைன் தேவைப்படுது, இன்னொரு ஆஃப் சைடு எனக்கு தேவையில்லை. அதை ட்ரிம் என்டிட்டிஸ்ல போட்டு நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. டிக் கொடுத்துடலாம். அண்ட் தென் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இந்த 3 ரீஜியனையும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து 24.13 என்டர் டிக் கொடுத்துட்றேன். இதை வந்து நான் மிட் லைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் பிளைண்ட் மிட் லைன் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அகைன் நான் ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்றேன். எதை எக்ஸ்ட்ரூட் பண்றேன்னா இந்த பாஸ் எக்ஸ்ட்ரூட் 1ல இருக்குல்ல அதுல இருக்க ஸ்கெட்சை நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இந்த ரீஜியனை நான் இப்போ 31.75க்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். என்டர் கொடுத்துறேன். டிக். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ரீஜியன்ல நம்ம கொஞ்சம் கட்ஸ் மேக் பண்ணிப்போம். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அவுட்டருக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் 3. நெக்ஸ்ட் டிக் கொடுத்துட்டு ஸ்கெட்ச்ல இந்த 3 பாயிண்ட் ஆர்க் இதை சூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து ஒன்று இந்த பாயிண்ட்ல இருந்து ஒன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச்ல போயிட்டு ட்ரிம் என்டிட்டிஸ் எக்ஸஸ் பார்ட்ஸை அகைன் எரேஸ் பண்ணிடலாம். டிக் கொடுத்துட்ட அப்புறம் இப்போ இதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த டயகனல் ஆங்கிள்ஸை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே. இப்போ டிக் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ண போகிறதுல ஜஸ்ட் 5 mm. 5 mm அதிகம் தான், நம்ம 3 mm பண்ணிப்போம். டிக் கொடுத்துறேன். இதை கட் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது போது இதில் நமக்கு டிராஃப்ட் பண்ண முடியும்.
இந்த டிராஃப்ட்ல நான் ஒரு 15 டிகிரி கொடுத்துக்கிறேன். கொஞ்சமா டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணா அது ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும். 15 25 டிகிரி. ஓகே, டிக் கொடுத்துறேன். இப்போ நான் மிரர் பண்ண போறேன். ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு மிரர், எதை மிரர் பண்ணோம்? கட் எக்ஸ்ட்ரூட். இப்போ நம்ம கட் எக்ஸ்ட்ரூட் பண்ணதை மிரர் பண்ண போறோம். எதுக்கு மிரர்னா ஃப்ரண்ட் லைனுக்கு நம்ம மிரர் பண்ணிக்கலாம். இதை மிரர் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட் சைடும் அது மிரர் ஆயிடும். மிரர் ஆகி டிக் கொடுத்துடலாம். இப்போ மிரர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ரீஜன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச்ல போயிட்டு இப்போ நான் 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்றேன். இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்ஸோட டைமென்ஷன் 19.05. 19.05. சிமிலரா இங்கேயும் 19.05 தான். அண்ட் தென் இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் லென்த் நமக்கு 25.40. இதை வந்து பிளைண்ட் சூஸ் பண்ணிட்டு ஃபிளிப் ஆஃப் சைடு, நம்ம இந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு வேணும். டிக் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ரீஜியன்ல எனக்கு இப்போ ஹோல்ஸ் ஒன்று தேவைப்படும். ஹோல்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 சைடும் இதோட இந்த சர்க்கிள் கிட்ட போனா அதோட சென்டர் பாயிண்ட் தெரியும். அந்த லைன் கிட்ட போகும்போது அதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இன்னர் சர்க்கிளோட டைமென்ஷன் நமக்கு 9.25, 9.52. அண்ட் தென் இங்கேயும் 9.52. என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஸ்கெட்ச் ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூடட் கட் இது த்ரூ ஆல் கொடுத்துடலாம். த்ரூ ஆல் கொடுத்துட்டு டிக் கொடுத்துறேன். அதாவது 25.40 தான். அதோட ஒரிஜினல் லென்த்துக்கே நான் கட் பண்ணிடுறேன். டிக் கொடுத்துட்டா நமக்கு ஹோல் மேக் ஆயிடும். இப்போ நம்ம பிஸ்டன் ரோடோட ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பிஸ்டன் ரோடுக்கே இன்னொரு பார்ட் இருக்கு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு அதை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இதை சாலிட்வொர்க்ஸ் ப்ராஜெக்ட்ல V6 2 டர்போ இன்ஜின்ல பிஸ்டன் டாப் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபைல் பார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கெட்ச்ல 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள்ஸோட டைமென்ஷன்ஸ் நமக்கு 72.76.20. அண்ட் தென் அவுட்டர் சர்க்கிளுக்கும் இன்னர் சர்க்கிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 12.70. இதை டிக் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் டிவைட் பண்ணிக்கிறேன். நான் ஆஃப் சர்க்கிள் தான் நமக்கு தேவை. இன்னொரு ஆஃப் சர்க்கிள் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்கெட்ச் போயிட்டு ட்ரிம் என்டிட்டிஸ் எரேஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் டிக் கொடுத்துட்டு இப்போ ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இது எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து நமக்கு 24.13. டிக் கொடுத்துறேன். அண்ட் தென் இந்த ரீஜியன்ல இப்போ நான் ஒரு சர்க்கிள் ஒரு சைடு மட்டும் இப்போ நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர்ல ட்ரா பண்ணிட்டு இதோட டைமென்ஷன்ஸை ஸ்மார்ட் டைமென்ஷன்ல கொடுத்துக்கிறேன். இதோட டைமென்ஷன் 19.05. என்டர் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். எக்ஸ்ட்ரூட் லென்த் ஆப்போசிட் டைரக்ஷன். இதை வந்து நான் 20 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்றேன். 25 டிக் கொடுத்துறேன். இப்போ இந்த ஸ்கெட்சையே நான் அகைன் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போறேன். ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட். இந்த பாஸ் எக்ஸ்ட்ரூட் 2ல இருக்க ஸ்கெட்சை நான் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போறேன். ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு எக்ஸிட் ஆயிடுறேன்.
ஃபீச்சர்ஸ், கட் எக்ஸ்ட்ரூட். இந்த கட் எக்ஸ்ட்ரூட்ல நமக்கு பாஸ் எக்ஸ்ட்ரூட் 2ல இருக்க ஸ்கெட்ச். இதுல நான் ஆஃப்செட் கொடுத்துக்கிறேன். ஆஃப்செட் கொடுத்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்க நான் 25 டிக் கொடுத்துறேன். இப்போ நமக்கு ஸ்லைட்டா கட் ஆன மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வேணும்னா இந்த பாஸ் எக்ஸ்ட்ரூட் 2ஓட லென்த்தை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 22 இட்ஸ் ஓகே. அண்ட் தென் டிக் கொடுத்துட்டு இப்போ கட் எக்ஸ்ட்ரூடோட லென்த்தையும் ஆஃப்செட்ல நம்ம 22ன்னு கொடுக்கணும். இப்போ டிக் கொடுத்தா நமக்கு ஷேப் பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஹோல் விசார்ட். இதுல ஹோல் விசார்ட் குள்ள போறேன். அண்ட் தென் இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஹோல் டைப்பை சூஸ் பண்ணிட்டு அண்ட் சைஸ் 5 பைண்டிங் ஹெட் ஸ்க்ரூ இதை நார்மலா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட டிஸ்டன்ஸை நம்ம பொசிஷன் மூலமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 3D ஸ்கெட்ச்ல எடுத்துட்டு வந்து இதோட சென்டர்ல இங்க பிளேஸ் பண்ணிட்டா கம்ப்ளீட். டிக் கொடுத்துறேன். இப்போ நமக்கு இங்க ஒரு ஹோல் கிடைச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு இதை நான் மிரர் பண்ணிக்கிறேன். ஃபீச்சர்ஸ் மிரர் என்னன்னா இந்த சி போர் இப்போ நம்ம பைண்டிங் ஹெட் மிஷின் ஸ்க்ரூ பண்ணோம்ல அதையும் இந்த கட் எக்ஸ்ட்ரூட் அண்ட் தென் இந்த பாஸ் எக்ஸ்ட்ரூட் மூணுத்தையும் நான் மிரர் பண்ண போறேன். மிரர் அபவுட் எதுக்குன்னா டாப் லைனுக்கு. டிக் கொடுக்குறேன். டிக் கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லா ரீஜியன்ஸும் நான் ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஃபில்லட் பண்றேன். ஃபில்லட் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட் 0.25 என்எஃப். டிக் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா 0.50 இட்ஸ் ஆல்சோ ஓகே. 0.50 0.50 வந்து நமக்கு எரர் வருது. அதாவது 0.25 ஓகே தான். டிக் கொடுக்குறேன். அண்ட் தென் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இது சேம் பிஸ்டன் பாட்டம் இது. நெக்ஸ்ட் பிஸ்டன் ஷாஃப்ட் மேக் பண்ணுவோம். இதுதான் இந்த பிஸ்டன் சிலிண்டரையும் பிஸ்டன் ராடையும் கனெக்ட் பண்ற ஷாஃப்ட். ஓகே, இப்போ பிஸ்டன் ஷாஃப்ட் வந்து சர்க்குலர் தான். ஃப்ரண்ட் லைன்ல 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள்ஸோட டைமென்ஷன் அவுட்டர் 25.40 அண்ட் இன்னர் சர்க்கிள் வந்து 12.70. என்டர் கொடுத்துட்டு இப்போ டிக் கொடுத்துறேன். ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் லென்த் எனக்கு 69.85. டிக் கொடுத்துறேன். இப்போ பிஸ்டன் ஷாஃப்ட் ஓகே. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேம் என் piston shaft and then இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா? இதுல ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் ஃபில்லட் ரீஜன் பண்ணிப்போம். இந்த ரீஜனையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஆப்போசிட் ரீஜனையும் நான் ஃபில்லட் பண்ணிக்கிறேன். 10 mm வேண்டாம், 5 mm ஓகே. நெக்ஸ்ட் டிக் கொடுக்குறேன். 5 mm ரொம்ப அதிகம். 2.5 என்டர் கொடுத்துட்டு ஃபில்லட் ஆப்ஷன்ல கீழே ரவுண்ட் கார்னர்ஸ் இதை எனேபிள் பண்ணிட்டு டிக் கொடுக்குறேன். இப்போ நான் ஃபில்லட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு இப்போ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைல் பார்ட் போயிட்டு நியூ ஃபைல் அண்ட் தென் இப்போ நம்ம பிஸ்டன் சிலிண்டர் தான் மேக் பண்ண போகிறோம். பிஸ்டன் சிலிண்டர் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச்
ஃப்ரண்ட் பிளேன்ல ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சிமெட்ரிக் பார்ட் வரைஞ்சிட்டு நம்ம ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரிவால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் ட்ரா பண்ணிட்டு இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். 81.28 மேல டாப்ல 63.50 and then bottom distance வந்து 6.35 டிக் கொடுத்துறேன். அண்ட் இந்த சைடில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 90. ஓகேவா? இப்போ நான் ஒரு ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். ரிலேஷன் என்ன ரிலேஷன்னா, இந்த ஆரிஜின் பாயிண்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஆரிஜின் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டையும் நான் வெர்டிக்கலாக மேக் பண்ணிக்கிறேன். இந்த ரிலேஷன் ஏன் அப்ளை பண்றேன்னா, ஒருவேளை அந்த பாயிண்ட் ஒருவேளை மூவ் ஆயிருந்துச்சுன்னா அது நமக்கு ரிவால்வ் பண்ணும்போது பர்ஃபெக்ட் டைமென்ஷனா இருக்காது. அதனால நான் இப்போ ரிலேஷன் யூஸ் பண்ணி அதுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இப்போ ஸ்கெட்ச்ல போயிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எதுக்கு லைன் ட்ரா பண்றேன்னா, பிஸ்டன் ரிங்குக்காக. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் 7.62 and then இதோட டிஸ்டன்ஸ் 3.81 and then இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். அண்ட் தென் இதுக்கும் நம்ம லீனியர் பேட்டர்ன் கொடுத்து இப்போ நம்ம மொத்தம் 3 பிஸ்டன் ரிங்ஸ் இருக்கும் ஒரு பிஸ்டன் சிலிண்டர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட அட்ஜசன்ட் சைடு வந்து 2.54 கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஸ்கெட்ச்ல போயிட்டு லீனியர் பேட்டர்ன் இதில் எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு 3. மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 5. அதாவது ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் நடுவில் இருக்க ஸ்பேசிங். இப்போ என்டிட்டிஸ் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். டைரக்ஷன் ஆப்போசிட் சைட் டிக் கொடுத்துறேன். இப்போ ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஸ்கெட்ச்ல போயிட்டு ட்ரிம் என்டிட்டிஸ்ல எக்ஸஸ் பார்ட்ஸை எரேஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ரிவால்வ் பண்ணிக்கிறேன். ரிவால்வ் அபவுட் இந்த லைன் டிக் கொடுத்துறேன். அண்ட் தென் இப்போ இந்த ஃபேஸை நான் ஃப்ரண்ட் லைனுக்கு நார்மல் பண்ணிக்கிறேன். நார்மல் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இப்போ ட்ரா பண்றேன். ரெக்டாங்குலர் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 38.10 என்டர் கொடுத்துறேன். வந்து இந்த திக்னஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 76.20 டிக் கொடுத்துறேன். இப்போ ஸ்கெட்ச்ல போயிட்டு இந்த ஆஃப் ரெக்டாங்குலர் மட்டும் நான் கவர் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுறேன். இப்போ ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் இதை மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கிறேன். பிளைண்ட் எடுத்துட்டு த்ரூ ஆல் போத் இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இந்த ரீஜன் மட்டும் இந்த ரீஜனை நம்ம ஒரு ஃபில்லட் பண்ணிப்போம். ஃபில்லட் வந்து 5 mm டிக் கொடுத்துறேன். ஃபில்லட் ஓகே 15 mm கொடுப்போம். டிக் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த சைடும் ஃபில்லட் 15 mm டிக் கொடுத்துறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் ஃபில்லட் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஃபில்லட் 15 mm டிக் கொடுத்துறேன். ஃபில்லட் ஆகிட்ட அப்புறம்
ஸோ நம்ம இந்த ரீஜியனை நார்மல் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறோம். ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கெட்ச் கட் ஆனதுக்கு பேரலாகவே இந்த டைரக்ஷனில் ஒரு ரெக்டாங்கிள் வரும். இதை நம்ம மூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட டைமென்ஷன்ஸ் 19 cross 15.8. இதுல ரிலேஷன் கொடுத்துக்கலாம். என்ன ரிலேஷனா, இது சென்டர்ல இருந்து இந்த லைனோட டிஸ்டன்ஸ் 15.88. டிக் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் ஆரிஜினையும் நான் வெர்டிக்கல் ஆக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் டிக் கொடுத்துட்டு அப்புறம் இப்போ நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து 63.50. ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் லென்த் 63.50 எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு டிக் கொடுத்துறேன். இப்போ இதை நான் அப்படியே மிரர் பண்ணிக்கிறேன். ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு மிரர், ஃபீச்சர்ஸ்ல வந்து நான் இந்த பாஸ் எக்ஸ்ட்ரூட மிரர் பண்ணிக்கிறேன். அபவுட் ஃப்ரண்ட் லைன் டிக் கொடுத்துறேன். டிக் கொடுத்துட்டு அப்புறம் இந்த பிளைனை நார்மல் பண்ணிட்டு இதுல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறேன். இந்த சர்க்கிளும் அதே மாதிரி இதுல ரிலேஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதோட சென்டர் பாயிண்ட் அந்த ஆரிஜினை சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் அந்த ஆரிஜினை கிளிக் பண்ணிட்டு வெர்டிக்கல் அண்ட் தென் இதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் அண்ட் பேஸ் லைனோட லென்த் 25.40 and then circle dia 25.40. என்டர் கொடுத்துட்டு இப்போ நாங்க எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கிறேன். ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் த்ரூ ஆல் போத் தான் டிக் கொடுத்துறேன். அண்ட் தென் இப்போ நம்ம தேவையான ரீஜன்ஸ்ல ஃபில்லட் பண்ணிப்போம். இந்த ஒரு ரீஜியன், இந்த ரீஜியன், இந்த ரீஜியன், இந்த ரீஜியன் ஃபில்லட் பண்ணிக்கிறேன். 15 mm ஓகே டிக் கொடுத்துட்டு ஃபில்லட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஃபில்லட் பண்ணிக்கலாம். இந்த எண்ட், இந்த எண்ட், பேரலா இருக்க இந்த எண்ட், இந்த எண்ட் ஃபில்லட் இங்க 10 mm ஓகே. நெக்ஸ்ட் இந்த பிஸ்டன் பார்ட்டையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பார்ட் 7 இது வந்து என்னன்னா பிஸ்டன் சிலிண்டர். சேவ் பண்ணிடுறேன். இன்கேஸ் நமக்கு இதுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைன்னா நம்ம ஃபர்தராக நம்ம அப்பியரன்ஸில் போயிட்டு அப்புறம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு மெட்டீரியல்ஸ் தேவையில்லை. அப்படியே இப்போ டேரெக்டாக அசம்பிளி போயிடலாம். ஃபைல், நியூ ஃபைல், ஓப்பன் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அசம்பிளி இப்போ நம்ம கிரியேட் பண்ண 4 பார்ட்டையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிஸ்டனோட சிலிண்டரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அசம்பிளி, இன்சர்ட் காம்போனன்ட்ஸ் போயிட்டு பிஸ்டனோட டாப் இதை டைரக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் அசம்பிளியில் போயிட்டு அகெயின் இன்சர்ட் காம்போனன்ட்ஸ், ஷாஃப்டை இன்சர்ட் பண்ணிடலாம். அசம்பிளி, இன்சர்ட் காம்போனன்ட்ஸ், பிஸ்டன் பாட்டமை இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, பிளேஸ் பண்ணிட்டு ஓகே. இந்த பிஸ்டன் பாட்டம்ல நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு பிஸ்டன் பாட்டம் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சி பாரை நம்ம டெலீட் பண்ணிட்டு ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஹோல் விசா அகைன் நம்ம ஆட் பண்ணுவோம். ட்ரஸ்டட் ஸ்க்ரூவில் நம்ம சாக்கெட் ஹெட் கேப் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைஸ் வந்து 5/16 நார்மல் லூஸ்ல இருந்து நார்மல் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பொசிஷனில் போயிட்டு 3D ஸ்கெட்ச் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது கரெக்டாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணி டிக் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே அது சேஞ்சஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணலாம். அசம்பிளியில் போயிட்டு மேட் சூஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளையும் ஃபர்ஸ்ட் கொடுத்து மேட் பண்ணிப்போம். இந்த சர்க்கிள் அண்ட் இந்த சர்க்கிளை மேட் பண்ணி டிக் கொடுத்துட்றேன். அந்த ரீஜியனும் இந்த ரீஜியனும் மேட் பண்ணி டிக் கொடுத்துடலாம். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரிக்கா நான் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த பிஸ்டன் ராடையும் நான் இது பண்ணிக்கிறேன். பிஸ்டன் ராட் இந்த ஃபேஸில் இந்த ஃபேஸையும் நான் கோயின்சைட் பண்ணிக்கிறேன். கோயின்சைட் பண்ணிட்டு அண்ட் தென் ஃபைனலாக கீழே இந்த ஃபேஸையும் டிக் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ரீஜியன் அண்ட் இந்த ரீஜியன் இந்த ஃபேஸ் ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு சேஞ்சஸ் நம்ம இந்த கான்சென்ட்ரிக் ரிலேஷன் மட்டும் இங்கே கொடுப்போம். அசம்பிளியில் போயிட்டு மேட் இந்த கிளியர் செலக்ஷன் இந்த சர்க்கிள் அண்ட் உள்ள இருக்க இன்னர் சர்க்கிள் ரெண்டுமே கான்சென்ட்ரிக் ரிலேஷன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துடலாம். இப்போ சேஞ்சஸ் மூவ் ஆகும். இப்போ ஃபைனலாக அப்பியரன்ஸ் போயிட்டு மெட்டாலிக் அப்பியரன்ஸ் இதில் நான் பாலிஷ்ட் அலுமினியம் கொடுக்குறேன். பாலிஷ்டு ஸ்டீல் ஆர் இது நமக்கு பிடிச்ச இது கொடுத்துக்கலாம். நான் இந்த அலுமினியம் பவுடர் கோட் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் மோஸ்ட்லி மெட்டாலிக் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும், அதனால இது சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபைனலாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். பிஸ்டன் இது வந்து அசம்பிளி பார்ட் சேவ் பண்ணிக்கலாம். ரீபில்ட் அண்ட் சேவ் த டாக்குமெண்ட். இதை நான் அசம்பிளி இல்லை பிஸ்டன் சேவ் பண்ணிட்டா கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு.